அதிமுகவையும் திமுகவையும் ஒப்பிட்டு விமர்சிப்பதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் இந்த இரண்டும் தான் ஒன்று மாற்றி ஒன்று ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சியாக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள். அதனால இரண்டு தலைமைகளை ஒப்பிடுவதோ அல்லது இரண்டு கட்சிகளுடைய போக்கை ஒப்பிடுவதோ சமகாலத்தில் தவிர்க்க முடியாத விஷயம். அதிமுக இந்த தேர்தலில் வாங்கிட்டு பேசலாம். ஆனா நீங்கள் என்னிடம் கேட்கிற போது திமுகவின் நிலைகளை குறித்தோ எங்களுடைய நிலைப்பாடுகளை குறித்தோ கேள்விகள் கேட்கலாம். அவர்கள் ஏதோ ரொம்ப சரியானவர்கள் போல, அவர்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள் போல, அவர்கள் எல்லாவற்றிலும் ரொம்ப இதெல்லாம் ஏதோ ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தாலும் இன்னொரு தேர்தலில் வெற்றி பெற்ற காரணத்தாலும் அவர்கள் சரித்திரம் படைத்தவர்களாக கருத முடியாது. நான் எப்பொழுதும் அடுத்தவர்களை விமர்சித்து பழக்கப்பட்டவன் அல்ல, அது உங்களுக்கும் தெரிந்ததான். ஆனால் நிர்பந்திக்கிற போது சிலவற்றை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியத்திற்கு உள்ளாகிறது. நாங்கள் தோற்றிருக்கிறோம், வென்றிருக்கிறோம், ஆட்சியில் இல்லாமல் இருந்திருக்கிறோம், எல்லாரும் நிலைகள். ஆனால் திமுக என்பது ஒரு பெரிய ஆயிரங்காலத்து பெயர், வரலாற்று சிறப்புமிக்கது. எங்களுடைய கொள்கைகள் என்றைக்கும் நிலையானவை, வலிமையானவை, இந்த நாட்டின் எதிர்காலத்திற்கு தேவையானவை, அதில் மாற்றமே கிடையாது. அதில் நாங்கள் சீரமைத்திருக்கிறோம், ஆனால் எந்த காலத்திலும் கைவிட்டதில்லை. சரி, இந்த கொள்கைகள் தேவையானவை அப்படின்ற ஒன்றுக்காகத்தான் திமுகவுக்கு என்று ஒரு அடையாளம், இந்த கொள்கை சார்ந்த அடையாளம் இருந்தது. நீங்க 21 வயதில் மிசாவில் ஓராண்டு காலம் சிறையில் இருந்தவர், மாணவ பருவத்தில் அந்த இயக்கத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டு போனீங்க. இன்றைக்கு உங்கள் கொள்கையில உங்கள் கட்சி பிடிப்போடு இருக்குமானால், அந்த கொள்கைகளுக்காகவே அந்த கட்சி அறியப்படுகிற நிலைமை இருக்குமானால் இப்படிப்பட்ட தோல்வி வந்திருக்குமா? நீங்க கொள்கையிலிருந்து விலகி சில தூரம் அதிகார அரசியலை நோக்கி, பதவியை நோக்கி சமரசம் செய்து கொண்டு போனதனால்தான் மக்களிடம் இந்த செல்வாக்கு சரிந்ததற்கு காரணம்ன்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு காரணியாக இருக்கும், ஒரு பிரச்சனை ஒரு காரணியாக இருக்கும். நமக்கே ஆச்சரியப்படக்கூடியது, எவ்வளவுதான் அனுபவப்பட்டாலும் கூட ஒரு இடத்தில் ஒரு முடிவு இன்னொரு இடத்தில் ஒரு முடிவு என்று இருப்பதாக இருப்பதில்லை. அதுதான் நாம் மக்களிடம் புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்வதை போல் இது ஆச்சரியப்படத்தக்க ஒன்றுதான். ஒருமித்த கருத்தாக எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி தீர்ப்பு வருகிறது. ஆக அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இப்பொழுது நாங்கள் எங்களை திறனாய்வு செய்து பார்த்த பொழுது தெரிந்த முக்கியமான காரணமே, பல்வேறு காரணங்களினால் 10 ஆண்டு கால இந்த காங்கிரஸ் ஆட்சியிலே, குறிப்பாக கடைசியில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இலங்கை தமிழர் பிரச்சனையில் அவருடைய அணுகுமுறை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதாக இருந்த காரணத்தால் இங்கு இருந்தவர்கள் அதற்கு மாற்றாக நிச்சயமாக ஒரு முடிவெடுக்க நினைத்தார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை வேறு எந்த சக்தியும் இங்கே கால் வைக்க முடியாது. இந்த 2 மாநில கட்சிகளுக்குள்ளான, இந்த 2 கட்சிகள் திமுக அதிமுக என்கின்ற கட்சிகளுக்குள்ளான என்கிற போது எங்களை காங்கிரஸோடு இருந்தவர்கள் என்ற நிலையிலேயே பார்த்தார்கள். எல்லா பிரச்சனைகளிலும் நாங்கள் இலங்கை தமிழர் பிரச்சனையில் உறுதியானவர்கள் என்று தெரியும். ஆனால் நீங்கள் சொல்வதைப் போல வேறு சில காரணங்களை நாங்கள் அவர்களோடு இருந்தோம் என்கிற போது ஒருவேளை மீண்டும் என்றெல்லாம் காரணங்கள் தோன்றி அதனால் எங்களை அப்புறப்படுத்தியிருக்கிறார். இந்த தேர்தலை தோற்கடித்திருக்கலாம். இந்த தேர்தலில் இது ஒரு காரணி, அவ்வளவுதான். எங்களுடைய கொள்கையிலே நாங்கள் ஏதோ நிறைய இழந்து விட்டோம், எங்களை ஈர்க்கிற அளவிற்கு எதுவும் இல்லை, அதனால் எங்களை கைவிட்டு விட்டார்கள், சரிவு என்பதெல்லாம் அல்ல, உண்மை அதுவல்ல. இந்த தேர்தலில் அவர்கள் எந்த பிரச்சனையை முன்வைத்து முடிவெடுத்தார்களோ அந்த பிரச்சனையில் எங்களுக்கு வாக்களிக்க முடியாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதானே தவிர திமுக முற்றிலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சியாக கருதப்படவில்லை. இல்ல, ஒரு காலத்தில் படித்தவர்கள், இளைஞர்கள், நகர்ப்புறத்தில் ஒரு அறிவாளிகள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற கட்சியாக திமுக இருந்தது. அதிமுக படிக்காதவர்கள், கிராமப்புறத்தில் பெண்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு வாய்ந்த கட்சியாக இருந்தது. இன்றைக்கு திமுகவுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருப்பதாக தெரியவில்லை. இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய இடத்தில் இன்றைக்கு 1 கோடி இளைஞர்கள் புதிதாக வாக்காளர்களாக இருக்கிறாங்க. அவர்களை ஈர்க்கக்கூடிய இடத்திலும் திமுக இருப்பதாக தெரியவில்லை என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. எங்களுடைய ஆதரவு நீங்கள் சொன்னது மாதிரி படித்தவர்கள், பாமரர்கள், நகர்ப்புறத்தில் இருப்பவர்கள், கிராமப்புறத்தில் இருப்பவர்கள், இளைஞர்கள், முதியவர்கள், அரசு ஊழியர்கள் எல்லா மட்டத்திலும் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு பிரச்சனையை முன்வைக்கிற போது அந்த பிரச்சனையின் காரணமாக எங்களுக்கு இப்பொழுது பாதிப்பு ஏற்பட்டு இருக்கலாமே தவிர, நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், இன்னும் 2 ஆண்டுகளில் நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தலில் இதே இடத்தில் வேண்டுமானால் நாம் பேசுவோம். முற்றிலுமாக தேர்தல் முடிவு மாறி திமுக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுகிற போது எங்கள் ஆதரவு அப்பொழுது எங்கே இருந்தது என்பது உங்களுக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும். 2011 தேர்தல், குடும்ப ஆட்சி, பல அதிகார மையங்கள், குறுநில மன்னர்களை போன்று நடந்து கொண்ட மாவட்ட செயலாளர்கள் அல்லது முன்னாள் அமைச்சர்கள், இப்படி பல காரணிகளால அந்த கட்சி தோற்று போனது. எதிர்கட்சி அந்தஸ்தை கூட மக்கள் வழங்கல. இப்ப அதிலிருந்து மீண்டு 2 ஆண்டுகளில் மீண்டும் ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்னு நீங்க சொல்ற நம்பிக்கைக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? நீங்கள் சொல்லுகின்ற இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எங்கள் உட்கட்சி பிரச்சனைகள். இதை நாங்கள் எங்கள் கட்சியின் பல்வேறு நிலைகளில், பல்வேறு குழுக்களில் உட்கார்ந்து பேசுவோமே தவிர
இது மாதிரி ஒரு ஒளிப்பதிவு கருவிகளுக்கு முன்னால், ஒரு ஊடகத்தின் முன்னால் பேசக்கூடிய பிரச்சனைகள் அல்ல. எல்லா கட்சிகளுக்கும் பிரச்சனைகள் உண்டு. ஆனால் அதை பேச வேண்டிய இடம் வேறு. எங்களுடைய பலவீனங்களையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், பல்வேறு காரணங்களையும் உணர்ந்திருக்கிறோம். அது குறித்து எங்கள் கட்சியின் உள்மட்டத்திற்குள் பேசி எதை எப்பொழுது சரி செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக சரி செய்வோம். திமுக அதிமுகவை கடந்து தமிழ்நாட்டில் வேறொரு சக்தி இல்லை அப்படின்ற கருத்தை முன்வைத்தீர்கள். அரசியல் என்பது 2 கட்சிகளுக்குள் தான் சுழன்று கொண்டிருக்கிறதுன்னு. ஆனால் இந்த முடிவுகள் திமுக பெற்ற வாக்குகளை விட குறைவாக, அதிக இடைவெளி இல்லாமல் ஒரு 3வது இடத்திற்கு 3வது அணி வந்திருக்கிறது. பிஜேபி தலைமையிலான ஒரு அணி 75 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். திமுக 23.6 என்றால் அவர்கள் 18% பெற்றிருக்கிறார்கள். அப்போ மக்கள் திமுக அதிமுகவை கடந்து ஒரு மாற்றை தேட தொடங்கியிருக்கிறார்கள். ஒரு வலுவான மாற்று கிடைத்தால் இதில் ஒரு கட்சியை நிராகரிப்பதற்கு கூட தயாராக இருக்கிறார்கள் அப்படின்றது இந்த முடிவு உணர்த்துகிறது இல்லையா? நிச்சயமாக முடியாது. நான் வாதத்திற்காகவே சொல்கிறேன். சற்றேறக்குறைய இது மாதிரி ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் 56% மேல். திமுக, திராவிட கட்சிகள் என்று சொல்லிக் கொள்கிற மற்ற கட்சிகள்லாம் இங்கு பார்த்தால், தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரியாருடைய விதையினாலும் அண்ணாவினுடைய அரசியல் தாக்கத்தினாலும் எங்கள் தலைவரை போன்றவருடைய நீண்டகால உழைப்பினாலும் இங்கே மதவாத சக்திகளோ வேறு மாதிரி சக்திகளோ நுழைவதற்கு எந்த வாய்ப்பும் எந்த காலத்திலும் கிடையாது. வரலாம், தோற்றம் தரலாமே தவிர, ஒரு சில கட்சிகளோடு கூட்டணி சேர்கிற போது சில கணிசமான வாக்குகள் அந்த கட்சிகளின் கூட்டணியின் சார்பில் எண்ணிக்கையின் அடிப்படையில் பெருகலாமே தவிர அது ஒரு 3வது அணி என்று கருத முடியாது. அது சேரும், பின்னர் பிரியும். நான் அடுத்தவர்களை குறைத்து பேச மறுபடியும் விரும்பவில்லை. சில கட்சிகளின் கூட்டமைப்பு அவர்களுடைய ஒட்டுமொத்தமான சேர்க்கையின் எண்ணிக்கையின் காரணமாக சதவீதம் உயர்ந்திருக்கலாமே தவிர 3வது அமைப்பு என்ற ரீதியில் தனிப்பட்ட வேறு எந்த கட்சியும் இங்கே வர முடியாது. குறிப்பாக இங்கே பலமுறை நாங்கள் நிலைநிறுத்தி இருக்கிறோம். நீங்கள் இந்தியாவின் பல பகுதிகளில் மதக்கலவரங்கள் வந்திருக்கின்றன, தமிழ்நாட்டில் வராது. இங்கே சாதி கலவரங்கள் தலையெடுத்தாலும் உடனடியாக அழிந்துவிடும். காரணம், இது திராவிட வேர் ஊன்றிய பூமி. பெரியார் வளர்த்ததனுடைய விளைவு நாங்கள் இன்னமும் அதை கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கிற காரணம். அதனால இதற்கு மாற்று என்பதெல்லாம் கிடையாது. இந்த தேர்தலின் முடிவை வைத்து தயவு செய்து நீங்கள் இதுதான் முடிவு என்று கருதிவிடவே வேண்டாம். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு காரணி முன்னால் இருக்கும், அதன் அடிப்படையில் முடிவு இருக்கும். அடுத்த தேர்தலில் அது மாறும், நிச்சயமாக மாறும். இதை வைத்து ஒரு கட்சியின் நீங்கள் பென்னாகரம் தேர்தலிலே அதிமுக 3வது இடத்திற்கு வந்தது. பல இடங்களில் டெபாசிட் இழந்தது. சில இடங்களில் போட்டியிடக்கூட அவர்களால் இயலவில்லை. இதுதான் நீங்கள் கடந்த பொது தேர்தலுக்கு முன்னால் பார்த்தது. ஆனால் பொது தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அது மாதிரி இந்த தேர்தலில் நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு வெற்றி கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இதே நிலை தலைகீழாக மாறும். அதற்கு காரணம் எங்களுடைய வலுவான கட்டமைப்பு, எங்கள் இயக்கத்தினுடைய சீரான பயணம், எங்கள் தலைவரின் வழிகாட்டுதல், தளபதியினுடைய இப்பொழுது தீவிரமான உழைப்பு. இதன் காரணமாக இந்த இயக்கம் மீண்டும் எழுந்து நின்று வெற்றி பெறும். நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். இல்ல, பெரியாருடைய மண், திராவிட இயக்கம் வளர்த்த ஒரு பண்பட்ட பூமி, இங்க மதவாதம் தலை தூக்காது அப்படின்றது உங்களுடைய ஆசையாகவும் அல்லது யதார்த்தத்தை உணராத ஒரு தன்மையாக கூட இருக்குமோன்னு இந்த முடிவுகளை வைத்து பார்க்கிற போது தெரிகிறது. தமிழ்நாட்டில் பாஜக ஒரு இடத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. பல இடங்களில் அந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள் 2வது இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் காங்கிரஸ் கட்சியை விட அந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறது. இதை வைத்து பார்க்கிற போது நீங்கள் ஒரு ஒரு யதார்த்தத்தை உணர மறுக்கக்கூடிய போக்கிலிருந்து பேசுகிறீர்களோ? 2 விஷயம். ஒன்று, நான் ஒரு யதார்த்தத்தை உணராமல் கற்பனையில் பேசுகிறதாக சொல்வதில் நீங்கள் மகிழ்வதில் நிச்சயமாக நான் விரும்பக்கூடிய எந்த விதமான கருத்து இருப்பதாக நினைக்கவில்லை. காரணம், தமிழ்நாடு பெரியார் விதைத்த விதையினால் இங்கு மதங்கலவரங்களோ வேறு விதமான ஆச்சரியங்களோ நுழைய முடியாது என்று சொல்கிற போது மகிழ வேண்டியவர்கள் நீங்கள் ஊடகமாக இருக்கலாம், பத்திரிகையாளராக இருக்கலாம், தனிநபராக இருக்கலாம், அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அது நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒன்று. ஆனால் வேறு ஒரு கட்சி ஒரு இடத்தில் வெற்றி பெற்று விட்டது என்பதாலேயே அது நீர்த்து போன கொள்கை என்று நீங்கள் சொல்வது, அதுதான் தமிழ்நாட்டிலே உள்ள குறையே. நாம் மற்றவிடமிருந்து மாறுபட்டு இருக்கிறோம் என்று உணர்கின்ற மகிழ்ச்சியை விட நம்மை தாழ்த்தி பேசுவதிலே தான் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. இப்பொழுது நான் மறுபடி சொல்கிறேன், அவர்கள் ஓரிடம் ஈரிடத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் சில கட்சிகளின் கூட்டணியின் எண்ணிக்கையின் காரணமாகத்தான் அவர்கள் வாக்கு விகிதம் கூடியிருக்குமே தவிர வேறு எந்த வகையான கொள்கை ரீதியான நுழைவுகளும் வேரூன்றலும் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. ஒரு அரசியல் கட்சியாக வருகிற போது நான் இப்பொழுது சொல்வதை போல் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மாச்சரியங்கள் வேறுபாடுகளை கடந்த உணர்வுகளோடு யார் வந்தாலும் அவர்களை மதிப்பார்கள், ஏற்பார்கள். இங்கு இருக்கிற கடைக்கோடி மனிதனிலிருந்து உயர்ந்த நிலையிலே அரசாங்கத்தில் இருப்பவர்கள் வரை தெளிவாகவே இருக்கிறார்கள். தமிழ்நாடு நீண்ட காலத்திற்கு முன்னால் ஏற்பட்ட அந்த தாக்கத்தின் விளைவு தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதை மாற்றவே முடியாது.
நான் பாரதிய ஜனதா கட்சியோ இன்னொரு கட்சியோ குறைத்து சொல்லவில்லை. மறுபடியும் நான் அழுத்தமாக சொல்கிறேன், இது பெரியார், அண்ணா, கலைஞர் போன்ற தலைவர்களின் தாக்கத்தின் விளைவாக உருவான வீச்சு இருந்து கொண்டே இருக்கும். தேர்தலினுடைய முடிவுகள் என்பது அந்த கொள்கைகளுக்கு ஏற்பட்ட பலவீனம் என்றோ அதை ஏற்பட்ட சிதைவு என்றோ தயவு செய்து கருதிவிட வேண்டாம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். திமுக பொருளாளர் ஸ்டாலின் அவர்கள் வகுத்த ஒரு வியூகம் தோல்வியை கண்டிருக்கிறது. நாங்கள் சில மாற்றங்களுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அந்த மாற்றங்களுக்கான முயற்சிகளை எங்கள் கட்சி தலைமை மேற்கொண்டிருக்கிறது. மோடி என்பவரை ஒரு மாயமானை போல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். அந்த மாயமான் உண்மையான மானா இல்லையா என்பதை வருங்காலம் வெளிப்படுத்தும்.